அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி எதுக்கு மாமா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு நம்ம கார்த்திகை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. நம்ம கார்த்திக் சொன்ன பதில பார்க்கணும், சூப்பரா இருந்தது. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி அந்த கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கார்த்திக் இவன் இன்னும் வீட்டுக்கு போகலையா, அங்கதான் இருக்காளா, எதுக்கு இவ அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ரேவதி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ரேவதி அப்படியே அழுதுகிட்டு போனாங்க. நம்ம கார்த்திக் உடனே நம்ம ரேவதியை பார்த்து கேட்டாரு, எதுக்கு ரேவதி நீ அழுத, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு கேட்டாரு. ஆமா மாமா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதாவது நீங்க தான் என் புருஷன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் நீங்களே என்கிட்ட மறைச்சிட்டீங்களா மாமா எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல ரேவதி, நான் வேணும்னு உன்ட்ட மறைக்கல. அதாவது எல்லாத்துக்கும் காரணம் உங்க சித்தி தான். அதாவது உனக்கு இதை தெரியப்படுத்தினா அவ உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு அந்த டாக்டர் மூலமா பொய் சொல்ல வச்சிட்டாங்க உங்க சித்தி. அதாவது நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சதே அவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து நம்ம ரேவதி நம்ம கார்த்திகை கட்டி பிடிச்சி அப்படியே தழுவுறாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கடுத்து வீட்டுக்கு போய் சந்திரால வாங்குன்னு வாங்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்னையும் என் புருஷனையும் பிரிக்கலாம்னு நினைச்சு இப்படி ஒரு பிளான் போட்டீங்களா சி அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவையும் பிரித்து எடுத்துட்டாங்க. அந்த கண்கொள்ளா காட்சா நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.